ஹாய் ஆல். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இளநீர் பாயாசம் பயங்கர ட்ரெண்டாக இருந்தது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா, வெற்றிலை பாயாசம் தான் பயங்கர ட்ரெண்டுங்க. ரொம்ப ஈஸி தான். பண்ணலாமா? அதுக்கு நான் 3 பாதாம் பிசினிய தண்ணீல ஊற வச்சுட்டேன் நைட்டே. அதே மாரி பாதாமையும் ஊற வச்சுருக்கேன். இந்த பாதாம் பிசினி காலையில பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெல்லி டைப்க்கு ஆயிரும். அண்ட் நான் ஊற வச்சிருந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி 3த்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 கப் அளவுக்கான மில்க்கை ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே சாஃப்ரான் ஸ்ட்ராண்ட்ஸ் இல்லைன்னா குங்குமப்பூ அதை ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஏலக்காவை இடித்து அதுக்குள்ளே இருந்த விதைய தான் நான் போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் அப்படியே கொதிக்க விட்டு ஆடை ஆடையாக வரணும். அந்த ஆடையெல்லாம் இது பண்ணிக்கிட்டே மீடியம் ஃப்ளேம், ஹை ஃப்ளேம்னு பண்ணிட்டுருங்க. அதுக்கப்புறம் வெற்றிலையை இந்த மாதிரி நான் ஒரு 10 வெற்றிலையை எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி பிச்சு போட்டு தண்ணி ஊற்றி அதையும் அரைச்சி வச்சுட்டு, நம்ம ஏர்லியராக அரைச்சிருந்தோம்ல பாதாம்லாம் போட்டுட்டு அதையும் ஆட் பண்ணி பின்ன உங்களுக்கு தேவையான சுகரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெற்றிலை சாறையும் ஊற்றிட்டு இந்த பாதாம் பிசினியை ஆஃப் பண்ண பின்ன நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ஸ்டவ்வை. ஏன்னா இது அப்படியே சாப்பிடலாம். ஸோ இட் இஸ் அன் எடிபிள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக வாசமாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். See you all in the next video. Bye bye.